அறியாமல் வந்து விட்டார். அந்த பரம கடவுள் யாரை பார்த்து வரங்க யாருங்கிறாங்க அது யாருடா கைலாசத்தை பார்த்துவான் சுபதயம் அம்மா மாவு ஒரு நிமிஷம் வினோத் அவர்கள் ஆமா கொடுக்கக்கூடிய அன்பு காணிக்கை அவருடைய ஆட்டுக்கார அண்ணன் சிவா அவர்கள் சாரூபல் சாமிபல் சாகித்யம் மனிதனுக்கு 4 பதவி உண்டு. அந்த கடைசி பதவி தான் அது சொர்க்கமா அல்ல பிதிருலகமா இல்ல ஆவிலோகமா இல்ல வைகுந்தமா இல்ல சிவன் பதவியா இல்ல சொர்க்க பதவியா இதை தீர்மானிக்கக்கூடியது எல்லாம் கருட புராணத்தை படிச்சா தெரியும். அவள் செய்த கர்ம வினைக்கு ஏற்றவார் இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடியதற்கு அடையாளம் கொடுக்கும் இடம். அதனால் அவருடைய ஆன்மாவாக விட்டது அவருக்கு பெரியப்பா. யாருக்கு? வினோத் ஐயா அவர்களுக்கு பெரியப்பா ஆட்டுக்கார அண்ணார் இன்னும் சிவன் ஐயா அவர்கள். அவருடைய இருவருடைய ஆத்மாவும் ஜோதி சுரூபமாக சிவன் பாதத்தில் இருந்து அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அனைவர்களையும் சுபஜத்தோடு பாதுகாக்க இறைவனை வேண்டிக் கொள்வோம். சரி, இன்னும் வேகமா அவர் என்ன காரணம்? என்ன அப்படியா ஐயா? அப்படி வருவார் என்றால் ஐயா பக்தர்களும் சித்தர்களும் யார் வந்திருந்தாலும் அம்பாள் பார்வதா மட்டும் இருக்கிறாங்க. வந்து காலில் சாஸ்தாங்கமாக வணங்கி வரத்தை வாங்கி கொண்டு போட்டு ஐயா அம்மா அந்த தாய் மட்டும் தான் இருக்காங்க. நீங்க போய் காலில் வீங்க ஆசீர்வாதம் வாங்கி போட்டான். பரம கடவுள் இல்லையா? ஆள் கிடையாதுங்க. போயிடுச்சு மலையாடி போட்டாங்க அவரு. மலையாடி போயிடுச்சு. ஆமா உலகத்துக்கு எம்பெருமான். ஆமா எறும்பு கடவுள். ஆமா அடி அடக்கக்கூடிய பரம கடவுள். பரம கடவுளுங்க. பரம கடவுள் இல்லைன்னா ஆமா அப்ப வாழ்கிறது பார்வாக இருக்கின்றாங்க. பார்வதா தேவி இருக்குது. 2 முன்னாடி ஓ பார்வதா சதாபுரத்தில் இருக்க கங்கா பவானி 2 பேரும் இருக்காங்க. ஆமா என்ன கும்பிட சொல்றியா? காலையில் சொல்றாங்க அவங்க ஆணவத்தோடு பேசக்கூடாது. அதை சொல்லுங்க. நானும் வேணுமான வரத்தை பெற்றிருக்கின்றேன். வாங்கி வச்சுக்கிறீங்க. இந்த உலகத்திலே யாரும் அழிக்க முடியாத வரம். ஒரே ஒருத்தர் ஆட முடியாது. இங்கெல்லாம் உட்காந்து ஆடி நடக்கணும். என்னத்தா அவர் கேட்டு கேட்டு அப்பப்போ உட்காந்து என்ன பண்ண போறேன்? என்ன சும்மா சொல்றேங்க. கைகாலுங்க அப்படி என்ன சொல்லி வச்சாங்க? ஐயா ஆசீர்வாதம் வாங்கி பெற்றுக்கொள்ளபடி கட்டளை. அப்படி தெரிவித்தார். ஆமா பார்த்து கண்டுக்கணும் கிடைக்குங்க. அந்த உமா பார்வதாவும் ஆமா கங்கா பவானியும் என்ன கும்பிட சொல்லுங்க. நான் சொல்லிட்டு வரேங்க. சொல்றேன் ராஜா. நான் சொல்ல கேட்க மாட்டேங்க. ஒரு வார்த்தை சொல். ஒரு வார்த்தை சொல்றான். அவர் வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டாராம். நீ இப்போ அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வர்ற யார வந்திருப்பது? சூர முட்டாள் சூர வந்தா இருக்கு. சூர வந்தா கிடக்குது. சூர முட்டாள் சூர முட்டாளா? என்னத்துக்கு வந்திருப்பது? யாரா இருந்தாலும் எங்களுக்கு என்னடா? ஆட்ட முடியுமா? அசைக்க முடியுமா? என்னடா பண்ண முடியும்? பொம்பளை ஆட்ட முடியாது. நான் என்ன வரம் பெற்றுக்கிறேன். ஆமா சாகாத வரம். ஆமாங்க. கேட்காத உடல் போகாத செல்வம் அப்படி வருத்த பெற்றுக்கிறேன். பின்ன நம்ம காலில் வீட்டா நாம ஒரு பொம்பளை காலில் இப்ப பாரு உள்ள போடுறேன் கைலாத்துல என்ன நடக்குது பாரு. நீதான் பார்வதாவா? ஆமா. அது யாரு? என் தங்கச்சி. உன் தங்கச்சி? ஆமா. ஓ நீதான் உலகத்துல பார்த்தாளா? ஆமாப்பா. ஆமா. இந்த கைலாயம் இருக்கிறது
இந்த கைலாய ஒரு 3.25 ஆண்டுகள் ஆ, நான் என்ற ஆசை. நீயா? ஆமா. அட பாவி, இந்த இடம் வந்து யார் யார் இருக்கணும்? நாயா இருந்தா குலைக்கணும், கழுவியா இருந்தா சுமக்கணும். நாங்க அதனால இந்த இடத்துக்கு யார் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யறவங்க செஞ்சாதான் இது நடக்கும். அதனால அட கொலைக்கால மர பாவி, படும்பாவி, என்ன அசுர பதிரே, ஜவார், நான் நெருப்பு, நீ வந்து ஒரு பஞ்சு. இந்த நெருப்பிடத்தில் பஞ்சு அகப்பட்டால் கொசுங்கி போயிடும். இந்த கைலை மலை மீதில் ஆசை கொண்டவர்கள் எத்தனையோ பேர்கள் சாம்பலாயிருக்கிறார், மறைந்திருக்கிறார், மாண்டார்கள், ஏனடி, அதாவது எத்தனையோ நிலையில் தடுமாறி போயிருக்கிறார். அதனால் இந்த இடத்தில் நீ அரசாகி இருப்பதற்கும் அமர்வதற்கும் தகுதி உங்களுக்கு கிடையாது. அதனால் வந்தையா வர அம்மா என்ற ஸ்தானத்தில் தகுதி இல்லை. விடு. வாங்க